ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ராஜ்மா ப்ரொக்கோலி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1 கப்பு ராஜ்மாவை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க 4 to 5 மணி நேரம். ஊறின ராஜ்மாவை ஒரு பவுலுக்கு மாற்றி ஒரு 10 நிமிஷம் ஓவனில் குக் பண்ணிக்கலாம். ஓவன் இல்லை அப்படின்னா நீங்கள் குக்கர்லேயே ஒரு 4 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ப்ரொக்கோலியை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஆட் பண்ணி சூடு பண்ணுங்கள். சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. இப்போது ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் வெங்காயம், வெள்ளைப்பூடு, இதை நம்ம இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். இது கூட பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தக்காளி மசிச்சு அதையே ஆட் பண்ணிடுங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும், நல்லா குக் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், சீரக பவுடர், பெப்பர், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். இந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் போட்டோம். இப்போ ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ப்ரொக்கோலி, அதையும் கூட ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த ப்ரொக்கோலி மசாலா எல்லாத்தையும் நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம் ராஜ்மா, அதை எடுத்து இது கூட ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். ஏன்னா ராஜ்மா ஆல்ரெடி குக் ஆகிருச்சு, ப்ரொக்கோலி நல்லா வெந்துருச்சு. இப்போ செம்ம டேஸ்டியான ராஜ்மா ப்ரொக்கோலி மசாலா ரெடி. சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. சப்ஸ்கிரைப் மை சேனல் RJ Universe. Thank you for watching. Thank you.